ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐயுஐனா என்ன, ஐயுஐ வந்து யார் பண்ணலாம், டாக்டர் யாருக்கு சஜஷன் பண்ணுவாங்க, ஐயுஐ பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட் என்ன, இதை பற்றி எல்லாத்தையும் வீடியோலாம் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஐயுஐ பண்ணினதுக்கு அப்புறமா இல்லைனா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது எக் ரிலீஸ் ஆயிடுச்சு, கணவரோட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறது ஃபாலிகுலர் ஸ்டடி. எக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதை இன்ஜெக்ஷன் மூலமாக உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது தான் ஐயுஐ. ஸோ வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த இன்டர்கோர்ஸ் ப்ராசஸ் இல்லாமல் செயற்கையாக ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி உள்ளே வந்து வைப்பாங்க. இதுதான் ஐயுஐ அண்டு ஃபாலிகுலர் ஸ்டடிக்குள்ளே வித்தியாசம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஃபாலிகுலர் ஸ்டடிலையும் ஸ்பெர்ம் உங்கள் யூட்ரஸ்குள்ளே போகுது, ஐயுஐலேயும் ஸ்பெர்ம் உங்கள் யூட்ரஸ்குள்ளே போகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு 2 வீக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐயுஐயில் கஷ்டப்பட்டு எக் ரிலீஸ் ஆயிடுச்சு, எக் க்ரோத் ஆக வச்சுட்டிங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 வீக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 2 வீக்ஸ் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஐயுஐ அண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, 2வது டைம் 3வது டைம் சக்ஸஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. ஸோ ஹோப்போடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மிஸ் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து அதிகமாக தூக்க வேண்டாம். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி முடிச்சதுக்கப்புறமும் சரி, வெயிட் லிஃப்டிங் வந்து இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு பெரிய ஒரு வெயிட்டான ஜாமானை வந்து அது எந்த வெயிட்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வெயிட்டாக இருக்க திங்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தூக்கக்கூடாது. அதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய குழந்தையாக இருந்தால் கூட அதை கூட வந்து ரொம்ப, அதாவது ஒரு 5-6 வயசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய கூட வெயிட்டை வந்து நீங்கள் கவனமாக பார்த்து தூக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இது நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது கிடையவே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மைல்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ படுத்தே இருக்கணும் அப்படின்றத நான் சஜஷன் பண்ண மாட்டேன். அது எந்த டாக்டரும் எனக்கு தெரிஞ்ச ஃபாலிகுலர் ஸ்டடி ஐஏக்கெலாம் பண்ண மாட்டாங்க. படுத்தே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீடு கூட்டலாம், சமைக்கலாம், ட்ரெஸ்ஸு மடிக்கலாம், சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யாதீங்க, அதே மாதிரி வெயிட்டு தூக்காதீங்க. இந்த 2 விஷயத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க. பெரிய வந்து மாவாட்டும் போது வந்து பெரிய கிரைண்டர் கல்லாக இருக்குது அப்படின்னா அது வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மோப் போட்டு துடைக்கிறீங்க அப்படின்போது அதோட நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஆட்டி அசைஞ்சு அந்த மாதிரி ஃபோர்ஸான வேலைகள் மாதிரி உங்களுக்கு இருக்குள்ள, மூச்சு வாங்குற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பண்ணாதீங்க. சின்ன சின்ன வெயிட் தூக்குறது, குக்கர் தூக்குறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம், அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1லேருந்து 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். பாடி ஹீட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு இந்த பாடி ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிலேட்டடானது. ஸோ முடிஞ்ச அளவு பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேசிக்காக பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னா, வாரத்தில் 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு ரெகுலராகவே எனக்கு ஆயில் பாத் எடுக்கிறேன், அதாவது நான் அந்த ஓவலேஷனுக்கு முன்னாடியும் நான் ஆயில் பாத்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்றவங்க ஓவலேஷனுக்கு பின்னாடியும் நீங்கள் ஆயில் பாத் எடுக்கலாம். நான் ஆயில் பாத் எடுத்ததே இல்லை, ஓவலேஷனுக்கு அப்புறம் நான் எடுக்கலாமானா அப்படி எடுக்கக்கூடாது, பாடி ஹீட் ஆகிடும். ஸோ ரெகுலராக பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஆயில் பாத் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எடுங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் நாள் தள்ளி போகும்போது எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஓவலேஷனுக்குலாம் முன்னாடி எடுத்ததில்லை, நான் இப்போ மட்டும் எடுக்கலாமானா அது தயவு செஞ்சு நீங்கள் எடுக்காதீங்க. நார்மல் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். முக்கியமானது பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா யூரின் போகணும். உங்களோட யூரின் வந்து நல்லா வெளிர் நிறத்தில் இருக்கணும், அதாவது மஞ்சளாக இல்லாமல் நல்லா வெளிர்னு இருக்கக்கூடிய, அது ஒயிட்னு சொல்லிட முடியாது, யூரின் ஒயிட் கலரில் வராது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கலரில் இருக்கணும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆகாமையும் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கி போகிற மாதிரி, பாத்ரூம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது. எனக்கு நார்மலாகவே எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் வரும் அப்படின்றவங்க முடிஞ்சளவு இந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் ஃபைபர் இருக்கக்கூடிய உணவு டெய்லி சேர்த்துக்கோங்க. ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, மாதுளை, கொய்யாப்பழம், இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், பீன்ஸு, சவுசவுக்கா, நீர் காய்கறிகள், கீரை, இந்த மாதிரி உணவுகள்லாம் ஃபைபர் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி உணவுகள் வந்து ரெகுலராக சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா காயில் வந்து அந்த ஃபைபர் இருக்கக்கூடிய காய்கறி, பச்சை காய்கறி, அதுக்கப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கிடும் போது கண்டிப்பாக அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து சில ஃபுட்டு சாப்பிட்டா ஒத்துக்காது, ஸ்டொமக் பெயின், லூஸ் மோஷன், இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி உடவாய்ப்பையாவது ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயாவது சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜாக இருந்தால் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் அந்த பிரியாணி, அந்த மாதிரி
அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடேரியனாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டுமே நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. வீட்டில் செஞ்சதாக இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம். சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சிருங்க. நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிருங்க. சிலருக்கு வந்து சிக்கனே எனக்கு ஒத்துக்காது, சிக்கனே எனக்கு சூடு, சிக்கன் சாப்பிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும்னா அப்போ தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. உங்களுக்கே தெரியுது எனக்கு ஒத்துக்காதுன்னா அப்போ வந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் உடல் ஒரு மாதிரி இருக்கும். சில உணவுகள் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், வலிச்சு மோஷன் போகும், ஒரு மாதிரி சூடு பிடிச்ச மாதிரி பிடிச்சி இழுத்த மாதிரி வலிக்கும் அப்படின்னா அந்த உணவு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு உணவு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும்ல, ஹீட் எனக்கு வயிறு வலிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுனாலே அது ஹீட்டை வந்து உங்களுக்கு உடம்புல உண்டு பண்ணிடுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை ஆஃப்டர் ஓவலேஷன் சாப்பிடாதீங்க. இது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, நார்மலாக இருக்கவங்களுக்குமே இந்த விஷயங்கள் வந்து தப்பு வந்து பண்ணிடாதீங்க. வேறு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பிடாதீங்க, ப்ரான் சாப்பிடாதீங்க. இந்த நண்டு ப்ரான் இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸை வர வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஏன்னா அது பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்குன்னு இல்லை, இம்ப்ளான்டேஷன் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பாடி ஹீட்டை வந்து நார்மலாகவே இந்த நண்டு ப்ரான் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு சீ ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா ஃபிஷ்ஷு நிறையா சாப்பிடுங்க. மட்டன், சிக்கன் வந்து வாரம் ஒரு நாள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்டும் சாப்பிடக்கூடாது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. பைனாப்பிள் அண்ட் பப்பாயா பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு தூண்டி விட்டுரும். ஸோ அது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, டீ அந்த மாதிரி இஞ்சி சேர்த்த உணவுகள் நிறையா வேண்டாம். அதாவது இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க, ஒரு கிரேவி இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட போகிறோம். அதில் பாதி பூண்டு இருக்க போது கொஞ்சம் இஞ்சி அஃபெக்ட் கிடையாது. பட் டெய்லி இஞ்சி டீ போட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறம் இஞ்சி சாறு மாதிரி ஏதாவது நீங்கள் தெரியாமல் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இஞ்சி வந்து ரெகுலராக சேர்க்கக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் வந்து பண்ணக்கூடாது. அதாவது ஒரு முக்கியமானது எனக்கு போக வேண்டியது இருக்கே நான் போகலாமான்னா அதெல்லாம் தாராளமாக போகலாம். காரு, பஸ்ஸு, ஆட்டோ, பைக் எல்லாமே சேஃப் தான். ஆனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏதாவது பக்கத்தில் போகணும், கோயிலுக்கு போகணும், ரெஸ்டாரண்ட் போகணும், கடைக்கு போகணும், அந்த மாதிரிலாம் போய்க்கலாம். பைக்கெல்லாம் சேஃப் தான். யூஐ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணவங்களுக்கு பைக்கில் போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நான் இதில் கவனமாக இருக்கேன் அப்படின்றவங்க பைக்கு கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸு, காரு இந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கிறது நல்லது. லாங் ட்ராவல் முடிஞ்ச அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து டாக்டர் சொல்லுவாங்கள்ல, ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து ஒரு 2 நாள் சேர்ந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஐயுஐயில் வந்து டாக்டர் ஸ்பெர்ம் உள்ளே வச்சுருவாங்க இன்ஜெக்ஷன் மூலமாக. வச்சுட்டு சில டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி 2 நாள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் மூலமாக ஸ்பெர்மை உள்ளே செலுத்தினா கூட 1-2 நாள் சேர சொல்லுவாங்க. சில டாக்டர் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நாட்கள் தவிர்த்து மீதி வரக்கூடிய அந்த ஒரு 12-13 நாளைக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்காதீங்க. ஸோ ஏன்னா அந்த டைம்லேயும் உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்து முடிஞ்சு எக்கு வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேரும்போது அது வந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன், தேவையில்லாத விஷயங்களை வந்து உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. பேபி இம்ப்ளான்டேஷனை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரக்கூடாது, 3 மந்த் வரைக்கும் டாக்டர் சொல்கிறாங்கன்னா உருவான கரு எதுவும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்கு அதே விஷயந்தான் இங்கேயும். ஸோ உருவான கரு ஒரு வேளை பாதிப்பாகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அந்த 2-3 நாள் டாக்டர் சொன்ன நாள் தவிர்த்து மீதி நாட்கள் வந்து கணவரோட சேராமல் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணால் போதும். மற்றபடி வந்து மாடிப்படி ஏறி இறங்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. மாடிப்படிலாம் ஸ்லோவாக ஏறலாம், இறங்கலாம், நடக்கலாம், வாக்கிங் பண்ணலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் டெய்லி நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இப்போ நீங்கள் பட்டர்ஃப்ளை யோகா இந்த மாதிரி சின்ன சின்ன யோகா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணலாம். எக்ஸசைஸ் டைப் வந்து வேண்டாம். எக்ஸசைஸில் வந்து கொஞ்சம் ஜம்பிங் பண்ணுறது, கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அந்த மாதிரி ஹெவியாக இருக்கும், அது பண்ணாதீங்க. யோகா பண்ணுங்கள். ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம். ஸோ முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐயுஐ பண்ணியிருக்கவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்காதீங்க. சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.